ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2 சாப்டர் 1 பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸசைஸ் 1.2 8th சம் பார்க்கலாம். The LCM of two numbers is 210 and their HCF is 14. How many such pairs are possible ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 2 நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து 210 கொடுத்துருக்காங்க. அதனோட ஹெச்சிஎஃப் வந்து 14 வருதான். அப்போ எந்தெந்த நம்பர்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது, என்னென்ன 2 நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா how many such pairs are possibleன்னு. ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். The LCM of two numbers என்ன கொடுத்துருக்காங்க, the LCM of two numbers is 210 எழுதிக்கிறோம். HCF is 14 நம்மளுக்கு தெரியும்ல. Let us assume the numbers as 14x 14y. ஏன் 14x 14y எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு 14 ஆல்ரெடி நான் சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது ஹெச்சிஎஃப் வந்து 14 இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர்ஸ் வந்து 14 டிவிசிபிள் ஆனால் மட்டும்தான், காமன் ஃபேக்டர் தானே ஹெச்சிஎஃப், டிவிசிபிள் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 14 எழுத முடியும். அதனால தான் நம்ம வந்து 14x 14y எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 42ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, அது 14 டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது நம்ம எப்படி எழுதலாம், 14 × 3ன்னு எழுதலாம் இல்லையா. இப்போ 70ங்கிற நம்பர் எப்படி எழுதலாம், 14 × 5 எழுதலாம். அந்த மாதிரி தான், அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து 14x 14y எழுதியிருக்கோம். ஏன்னா ஹெச்சிஎஃப் வந்து 14. அப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பர்ஸுமே வந்து 14 டிவிசிபிள் ஆகும். ஓகேவா, இந்த இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம ரெண்டு நம்பர்ஸ் எப்படி எடுத்துருக்கோம்னா 14x 14y அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா நல்லாவே தெரியும். the product of the two numbers equal to HCF into LCM. அப்போ இங்கே ரெண்டு நம்பர்ஸ் என்ன நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கோம், 14x into 14y. இது நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கோமா, இதுதான் ரெண்டு நம்பர்ஸ். அதை ப்ராடக்ட்டில் எழுதிக்கோங்க. 14x into 14y. HCF என்ன சம்மில் கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. LCM என்ன கொடுத்துருக்காங்க, 210 கொடுத்துருக்காங்களா. அப்போ இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ x into y மட்டும் இங்கே வச்சுட்டிங்கன்னா, இந்த 14 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே என்ன போயிடும், டிவிஷனில் போயிடும். 14 into 210 divided by 14 into 14. ஒரு 14 கேன்சல் ஆகிடும். இங்கே 14 டிவைட் பண்ணி பார்க்கலாமா. 1 14s are 14, மீதி இங்கே 7 இருக்கும், 0. 5 14s are 70. அப்போ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, x into y அப்படின்னா 15 வரும். எப்போங்க x into y 15 வரதுக்கான சான்ஸ் இருக்குது, 1 into 1 டேபிள்லனா 1 into 15 equal to 15 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. 2 டேபிளில் வராது. 3 டேபிளில் 3 into 5 equal to 15 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. வேறு எப்படியும் சான்ஸ் இருக்கா, வேறு எப்படியுமே சான்ஸ் இல்லை. இப்போ பாருங்கள், அப்போ x equal to 1 y equal to 15 அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 14x என்ன வரும், 14x என்ன வரும், 14 வரும். 14y என்ன வரும், 14 into 15 210. அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதுவோம், 14x 14y. இந்த நம்பர் அதோட பாசிபிள் என்ன, 14, 210. இது ஒரு நம்பர் பாசிபிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு x equal to 3 y equal to 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா. அப்போ 14 into 3 அதாவது 14x. 14 into 3 என்ன வரும், 42 வரும். 14y அதாவது 14 into 5 70 வரும். அப்போ இன்னொரு நம்பர் பாசிபிள் நம்மளுக்கு என்ன, 42, 70. மொத்தம் ரெண்டு நம்பர்ஸ் பாசிபிள் இருக்குது, ரெண்டு பேர். ஒன்று வந்து 14, 210, இன்னொன்று 42, 70. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. இப்போது 9th சம் பாருங்கள். The LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other numberன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது LCM என்னவா, LCM என்னவா 6 times their HCF. அப்போ எப்படி எழுதலாம், LCM equal to 6 into HCFன்னு எழுதலாமா. இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, HCF வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா. LCM equal to 6 into 12. அப்போது 6 into 12 என்ன நம்மளுக்கு 72. அப்போ LCM என்ன நம்மளுக்கு வருது, 72 கிடச்சிருக்கு.
எல்சிஎம் 72 கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 36, தென் ஃபைண்ட் தி அதர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 36 தான், இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும்ல, த ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்னு தெரியும். அப்போ ஒரு நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே 36ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பரை வந்து நம்ம எக்ஸ்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்மா, ஹெச்சிஎஃப் என்ன 12, எல்சிஎம் வந்து 72, 12 இன்ட்டு 72ன்னு எழுதுகிறோம். அப்போ இங்கே எக்ஸ் இப்படியே வச்சுக்கோங்க. 12 இன்ட்டு 72னா இந்த 36 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே எப்படி போகும், டிவிஷனில் போகும். 12 இன்ட்டு 72 டிவைடட் பை 36. அப்போது 3 12s ஆர் 36 நம்மளுக்கு. அப்போ 72வை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 2 3s are 6, பேலன்ஸ் 1 இருக்கும், 3 4s are 12. அப்போ நம்மளுக்கு 24 வருது. எக்ஸ் ஈக்குவல் டு 24. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தேங்க்யூ குட்டீஸ். வாழ்க வளமுடன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.